அன்பர வணக்கம். நான் உங்களுக்கு செல்வன். இன்னைக்கு நம்ம ஒரு தக்காளி, அதாவது பெரிய சைஸ் தக்காளி 100 கிராம் இருக்குது. அந்த ஒரு தக்காளியில் ரசம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற ரெசிபி தான் பார்க்குவோம். நம்ம ரசம் 5 பேர்லேருந்து 5000 பேர் வரை பண்ணுற ரெசிபிஸ் கூட அப்லோட் பண்ணி ஆர்டினரியாக பண்ணுறது எப்படி, இனிப்பு கலந்து சுவையில் பண்ணுறோம் அப்படி மேக்ஸிமம் எல்லாமே நம்ம வந்து கல்யாண வீட்டு ஸ்டைலை பேஸ் பண்ணி தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். எல்லாருக்குமே தெரியும். நம்ம இன்டோர் அவுட்டோர் கேட்ரிங் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபுட் ஆர்டர் தான் மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் 2 பேர் 3 பேருக்கு குடிக்கிற மாதிரி ரெஸ் அப்லோட் பண்ண கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து மே மாதம் உங்களுக்கு எல்லாருமே கடுமையான பிஸியில் வந்து பெரிய பெரிய ஆர்டர் எல்லாமே எடுத்து பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பிஸி குறைஞ்சதுனால நான் அடிக்கடி வந்து உங்களுக்கு சின்ன வீடியோ அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாருமே வந்து நம்ம பல்க் ஆர்டர் பண்ணதை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன ஃபுட் ஆர்டர் இருந்தாலும் மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் அட்ரஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த ஒரு பெரிய தக்காளி வச்சு ஒரு 2 3 பேர் மாதிரி சாப்பிட்ற மாதிரி உள்ள ரசம் பண்ணுறது அப்படி தான் பார்த்துக்கணும். நம்ம வந்து கம்மியாக பண்ணாலும் ப்ரொசீஜர் வந்து கரெக்டாக இருக்கணும். நம்ம தாளிப்பு போடுறதுலேருந்து வதக்க வேண்டிய இதை வதக்கி மசாலா சேர்க்க வேண்டிய டைமில் மசாலா சேர்த்து அப்புறம் வந்து நம்ம இது பருப்பு தண்ணி எதுவுமே சேர்க்க இல்லை. நம்ம தேவைக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. ஆர்டினரி தண்ணி சேர்த்து கடைசியில் வந்து மல்லியில் வெட்டி போட்டதுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது. கொதிக்கிற மாதிரி பசையில் மேலே வரணும். அதில் கொதிக்கக்கூடாது. ரசத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே ப்ரிப்பரேஷன் கரெக்டாக பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சின்ன கடாய் அடுப்பில் வச்சுருக்கிறோம். அப்படி அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடாகிட்டு ஒரு 50 மில்லி அளவில் கொஞ்சமாக போதும் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். இந்த 50 மில்லியே நம்ம மேலே கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்சு வரக்குன்னா போதுமாக இருக்குது. நம்ம பண்ணுற அளவு வந்து ரொம்ப கம்மி. அதை மைண்டில் வச்சுக்கணும். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு ஒரு 10-15 போல் கடுகு தாளி போடுறேன். கடுகு தாளி போட்ட ஒன்று பாருங்கள், இந்த மாதிரி வெடித்து வரணும். அதனால தான் நம்ம எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு ஆரம்பத்தில் தாளி போடணும். கடுகு தாளி போட்டதுக்கப்புறம் நம்ம கேஸ் அடுப்பில் சிங்கிள் பர்னர் பண்ணனால கொஞ்சமாக தீயை மறுபடியும் ஸ்லோ பண்ணி வச்சுட்டு ஒரு 3 முழுவத்தல் போடுறேன். நம்ம ரொம்ப தீயை கூட்டி வச்சோம்னா போட்ட உடனே அப்படி வெடிச்சிடும். இங்கே பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகி வருது. அப்படி பெரும்பி வந்துருக்கு பாருங்கள். இந்த டைமில் கொஞ்சமாக ஒரு 10-15 போல் ஜீரகம் தாளிப்பு போட்டுட்டு, ஜீரகம் போட்டோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 50 கிராம் கூட இருக்காது. ஒரு பெரிய பல் பூண்டை எடுத்து அப்படியே சதிச்சு வச்சுருவோம். ஜீரகம் போட்டு அப்படியே ஃப்ரை ஆகி வந்தோடனே அந்த பூண்டை அப்படியே போட்டு லைட்டாக வதக்கி வரணும். பூண்டோட பச்சை வாசனை மாறணும். மாறினதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும். இங்கே பாருங்க, லைட்டாக அப்படி பச்சை வாசனை மாறி வருது. லைட்டாக ப்ரௌன் அடிக்க தொடங்கிட்டு அதே டைமில் ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது, கரிஞ்சு போகக்கூடாது. இந்த டைமில் நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட்டம் கட்டமாக தான் நம்ம கட் பண்ணி வைக்கணும். இப்போ இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகு, 2 வெள்ளை மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்படியே தேவையான அளவு ஒரு 50 கிராம் அளவில் கல் உப்பு, இவ்வளோ பொருட்களையும் போட்டு இதுக்கு கூட வந்து வதக்கி விட்றேன். நீங்கள் பொருட்களை கவனமாக பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. கம்மியாக பண்ணினாலும் நம்ம என்னென்ன பொருட்கள் சேர்க்கணுமோ எல்லாம் சேர்த்து பண்ணுற டைமில் தான் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த தக்காளி வந்து அப்படியே வந்து உடஞ்சி வர டைமில் தக்காளியில் உள்ள தண்ணி வெளியே வரும். அதனால் நம்ம இப்போ வந்து தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 2-3 நிமிஷம் போல் நம்ம ஆனதுக்கப்புறம் தக்காளி இந்த மாதிரி லைட்டாக உடச்சி விட்டுக்கிட்டாலே போதும். தக்காளி உடஞ்சி வரும். அதே டைமில் ரொம்ப குழஞ்சி போகக்கூடாது, முழுசாட்டம் இருக்கக்கூடாது. இப்போ மசாலா ரெடி பண்ணுறோம். பாருங்கள், ஒரு பவுலில் கொஞ்சமாட்டு வந்து புளி தண்ணினா இது வந்து ஒரு சின்ன அளவு புளி தான் எடுத்துருக்கிறோம். ஒரு 20 கிராம் அந்த மாதிரி தான் இருக்குது. அதை எடுத்து லைட்டாக கரைச்சி வச்சு கொஞ்சம் லூஸாக தான் கரைச்சி வச்சுருக்கிறோம். மறுபடியும் கொஞ்சம் கூட இதில் தண்ணி விட்டு நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். கொஞ்சமாட்டு மஞ்சள் பொடி சேர்க்குறோம். அப்படியே வந்து நம்ம சொந்தமாக பிடிச்ச ரசப்பொடி, இது நான் வீடியோவுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு 10 கிராம் அளவில் சேர்க்குறோம். பெருங்காய பொடி சேர்க்குறோம் கொஞ்சமாட்டு. இது லைட்டாக ஒரு மணத்துக்கு வேண்டி மட்டும். அப்படியே வத்தல் பொடி, இந்த மல்லிப்பொடி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இங்கே பாருங்க, ஒரு பிஞ்சு அளவு தான். கிராம் கணக்கு நல்லா இருந்தால் 1 கிராம் தான் இருக்கும். லைட்டாக சேர்த்துக்கிட்டு மெயின் இன்க்ரீடியன்ஸு ஜீரக பொடி, நல்ல மிளகு பொடி பாருங்க, 1 டீஸ்பூன் அளவில் ஜீரக பொடி, அதே அளவில் வந்து நல்ல மிளகு பொடி சுரன்னு பொடிச்சது. இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸு. இதுக்கெல்லாம் எல்லாமே சேர்த்து வச்சுக்கிறோம். இப்போ வந்து இது வதங்கி வருது. நம்ம இப்போ தக்காளி கொஞ்சமாக உடச்சி விட்டுக்கலாம். உடச்சி விட்டு நல்லா இது வந்து உடஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இருந்து உடஞ்சி வருது. இந்த மாதிரி உடச்சி விட்டாலே போதும். இது நமக்கு கொஞ்சம் குயிக்காக செய்கிறதுக்கு இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி முழுசாக கிடந்தாச்சுன்னா கொஞ்சம் நேரம் அது ஒரு வாட்டியும் உடஞ்சி வர 10-15 நிமிஷம் ஆயிரும். அப்போ கேஸும் வேஸ்ட்டாக போகும், உங்களுக்கு டைமும் வேஸ்ட்டாக போகும். இந்த மாதிரி தக்காளி உடஞ்சி வர டைமில் தக்காளியில் உள்ள இந்த ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு
வெளியே வரும். இங்கே பாருங்க இப்போ சூப்பராக உடஞ்சி வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப குழஞ்சி போகக்கூடாது. இப்போ முழுசா டைமில் ரொம்ப குழஞ்ச போதில் பாருங்கள் தக்காளி இருக்கிறது தெரியுது. அதே டைமில் வந்து நல்லா உடஞ்சி வந்துக்கிட்டு இந்த டைமில் நம்ம ரெடியாக வச்சுருக்கிற மசாலாவை இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் இந்த பாத்திரத்தை அப்படியே பவுலை வாஷ் பண்ணி விட்டுக்கிறேன். தீயை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி வைக்கிறேன், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு 2-3 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இந்த புளி தண்ணியோட மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் மாறினதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு அப்புறம் வந்து ஒரு நிமிஷம் போல் தாண்டின உடனே நம்ம கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை தூவி அப்படியே பசகட்டி வந்தோடனே கொதிக்கிற முன்னாடி அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுன்னா சூப்பரான ரசம் ரெடி ஆகிடும். நல்லா கொதிக்குது. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பச்சை வாசனை எல்லாம் மாறி வருது. இப்போ 2 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வந்தாச்சு பாருங்கள். இந்த அளவு கொதிச்சு வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்க்குறோம். தண்ணி வந்து கரெக்டாக எவ்வளோ தானே கிடையாது, மொத்தமாட்டம் வந்து ஒரு 1/2 லிட்டர் போல் வந்தாலே போதும். நம்ம ரசம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, அப்புறம் கையில் விட்டாலே ஒழுகி போயிடும். இங்கே பாருங்கள் டோட்டலாக இந்த அளவு தண்ணியை போதும். கொஞ்சம் திக்காக வர மாதிரி தான் பார்த்துக்கணும். இப்போ 1 நிமிஷம் போல் அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் தீயை கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிவிட்டு மல்லி இலை சேர்க்க போகிறோம். மல்லி இலை ஏற்கனவே இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி தான் வச்சுருக்கோம். கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நம்ம நிறைய பண்ணாலும் கம்மியாக பண்ணாலும் மல்லி இலை ரசத்துக்கு எப்பவுமே ரொம்ப சாப் பண்ணி போடக்கூடாது. இப்படி பாருங்கள் நல்லா சூடாக வந்து சைடில் அப்படியே நல்லா கொதிக்கிற மாதிரி வருது பாருங்கள். இந்த டைமில் மல்லி இலையை போட்டு ஒரு வாட்டி அப்படியே டிப் பண்ணி விட்டுக்கிறேன். இன்னும் ஒரு நிமிஷத்துலாம் அந்த சூப்பரான ரசம் ரெடி ஆயிடும். பாருங்க எங்குமே பசை கட்டி வருது. இந்த பசை அப்படி வரும் பாருங்க, கொதிக்கும் போல உள்ள ஒரு ஃபீலிங் வரும். அந்த அளவு அப்படி எங்குமே கொதிக்கிற மாதிரி வந்துட்டு ஆனால் கொதிச்சு வரல. இந்த டைமில் வந்து ஒரு வாட்டி இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டேன். சூப்பரான ரசம் ரெடி ஆகிட்டு அப்படியே ஒரு கப்பில் கொஞ்சம் போல ரசம் சுட எடுத்துக்கிறேன். சுட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கம்மியாக பண்ணுறவங்களுக்கு இந்த அளவில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பை பாய், தேங்க்யூ.